மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் மன்னார் நகர பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாரிய அளவு போராட்டம் ஒன்று மக்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த பார், அதாவது மதுபான சாலைகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் இப்போ குறிப்பாக கிளிநொச்சி பகுதியில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்களுமே எதுவுமே இல்லை. அப்படி காணப்பட்ட கிளிநொச்சியே இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் மட்டும் 15-20 மதுபான சாலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நாங்கள் கூட இப்போ அந்த வழியால் போய்க்க நிறைய பேர் பார்த்துக்கிறோம். அப்படி இருக்கின்ற போது இப்போ எல்லா மாவட்டங்களையும் இந்த மதுபான சாலைகள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இல்லை குறிப்பாக இன்றைய நாளையும் அந்த மன்னார் மாவட்டத்தில் புதிதாக ஒரு பார் ஒன்று கட்டப்பட்டு திறக்க இருக்கிறதால அந்த பார் எங்களுக்கு வேண்டாம், அதாவது அந்த மதுபான சாலை வந்து எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி மன்னாரில் இருக்கிற மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பாரிய அளவு போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதனுடைய காணொலி வந்து இணைக்கிறேன், பாருங்க. பார்த்துட்டு மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன என்றதை வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. காணொலி வந்து இணைச்சிருப்பேன், பார்த்திருப்பீர்கள். இன்றைய நாளில் மன்னார் நகர பகுதியில் இந்த ஒரு பாரிய அளவு போராட்டம் இடம்பெறுகிறது. அதில் குறிப்பாக சமூகத்தை சீரழிக்கின்ற இந்த மதுபான சாலைகள், அதிகரிக்கின்ற மதுபான சாலைகள் வந்து எங்களுக்கு வேண்டாம். அதுவும் புதிதாக மன்னார் நகர பகுதியில் அந்த மதுபான சாலை வந்து முக்கிய இடத்துல வந்து திறக்க இருந்தாங்க. அந்த மதுபான சாலை எங்களுக்கு தேவையில்லை, எங்க சமூகத்தை வந்து சீரழிக்கும் இதுன்னு சொல்லி மக்களால் ஒன்று திரட்டப்பட்டு இன்றைய நாளில் வந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலே வந்து இப்ப எல்லா இடங்கள்லையும் அதிகமான மதுபான சாலைகளை வந்து பார்க்கக்கூடிய
பார்க்கக்கூடியமா இருக்கின்றது. இதற்கெல்லாம் வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகள், அதுவும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் காரணம் என்று சொல்லியும் இப்ப பல தகவல்கள் வந்து வெளியாகி வண்ணம் இருக்கின்றது. அதுலயும் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளை வந்து பூட்டணும் என்று சொல்லி, குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆட்சி காலத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட மதுபான சாலைகள் அத்தனையும் வந்து பூட்டப்பட வேண்டும், அவர்களுக்கான லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்பட வேண்டும் சொல்லி அனுரகுமார் திசாநாயக்கர் வந்து அறிவித்திருக்கிறாரு. அதுலயும் குறிப்பாக நகர பகுதிகளில் முக்கியமான இடங்கள்ல, தேவையற்ற இடங்கள்ல இருக்கின்ற மதுபான சாலைகள் கண்டிப்பாக விரைவில் வந்து பூட்டப்படும் என்றும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மன்னார்லையும் இதே போன்றுதான் வந்து நிறைய பேர் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. மேலும் இதுக்கான தக்க நடவடிக்கை வந்து ஜனாதிபதி வெகு விரைவில் எடுக்க வேண்டும். இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை, சமூகத்தை வந்து சீர்குலைக்கின்ற ஒரு பிரச்சனை, ஒரு பல குடும்பங்களை வந்து சீரழிக்கின்ற ஒரு பிரச்சனையாக வந்து காணப்படுகின்றது. இந்த அதிகரிக்கின்ற மதுபான சாலைகளால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இளைஞர்களும் சரி நிறைய பேர் வந்து இதுல பாதிக்கப்படுவாங்க. அந்த மது பாவனைக்கு வந்து அடிக்ட் ஆகி அவங்கள வந்து அதுக்குள்ள புகுத்தி ஒரு கல்வியில வந்து பின்தங்கி ஒரு மாவட்டமாக, ஒரு கிராமமாக, ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக திகழும் என்றதுக்கு வந்து இப்படியான விடயங்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு உதாரணமாக காணப்படும். எனவே இப்படியான மதுபான சாலைகளை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் எதிர்க்கணும் என்றுதான் உண்மையான விடயம். இன்றைய நாளில் மக்கள் அதைத்தான் செய்திருக்கிறாங்க. அந்த காணொலியை தான் வந்து இணைச்சிருக்கிறேன். கண்டிப்பாக இதற்கான தக்க நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக அரசாங்கம் எடுத்து மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கின்ற ஒரு விடயமாகவும் வந்து செயற்பட வேண்டும் என்றதை வந்து இதில் குறிப்பிட்டு கொண்டு இந்த காணொலி வந்து பார்த்திருப்பீங்க. பிடிச்ச உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க. இது பற்றி உங்களோட நண்பர்களுக்கு வந்து அனுப்பி இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களோட வந்து சந்திக்கிறேன். பாய்.